கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கான வேத பகுதி 2 சாமுவேல் 1 அதிகாரம் மற்றும் 2 அதிகாரம். வாசிக்க கேட்போம். இந்த வேத வாக்கியங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் அதன்படி கை கொண்டு நடக்கிறவர்களும் பாக்கியவான்கள். வாசிப்போம். சவுல் மரித்த பின்பு தாவீது அமலேக்கியரை முறியடித்து சிக்லாகுக்கு திரும்பி வந்து 2 நாள் அங்கே இருந்த பிற்பாடு 3ஆம் நாளில் ஒரு மனுஷன் சவுலின் பாளையத்திலிருந்து புறப்பட்டு தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு தன் தலையின் மேல் புழுதியை போட்டுக்கொண்டு தாவீதினிடத்தில் வந்து தரையில் விழுந்து வணங்கினான். தாவீது அவனை பார்த்து, நீ எங்கே இருந்து வந்தாய் என்று கேட்டதற்கு அவன், இஸ்ரவேலின் பாளையத்திலிருந்து தப்பி வந்தேன் என்றான். தாவீது அவனை பார்த்து, நடந்த செய்தி என்ன சொல் என்று கேட்டதற்கு அவன், ஜனங்கள் யுத்தத்தை விட்டு முறிந்தோடி போனார்கள். ஜனங்களில் அநேகம் பேர் விழுந்து மடிந்து போனார்கள். சவுலும் அவர் குமாரனாகிய யோனத்தானும் மடிந்தார்கள் என்றான். சவுலும் அவர் குமாரனாகிய யோனத்தானும் மடிந்து போனது உனக்கு எப்படி தெரியும் என்று தாவீது தனக்கு அதை அறிவிக்கிற வாலிபனிடத்தில் கேட்டதற்கு அந்த வாலிபன், நான் தற்செயலாய் கில்போவா மலைக்கு போனேன். அப்பொழுது இதோ சவுல் தம்முடைய ஈட்டியின் மேல் சாய்ந்து கொண்டிருந்தார். ரதங்களும் குதிரை வீரரும் அவரை தொடர்ந்து நெருங்கினார்கள். அவர் திரும்பி பார்த்து என்னை கண்டு கூப்பிட்டார். அதற்கு நான் இதோ இருக்கிறேன் என்றேன். அப்பொழுது அவர், நீ யார் என்று என்னை கேட்டார். நான் அமலேக்கியன் என்று சொன்னேன். அவர் என்னை நோக்கி, நீர் என் அண்டையில் கிட்ட வந்து நின்று என்னை கொன்று போடு, என் பிராணன் முழுதும் இன்னும் போகாததினால் எனக்கு வேதனையாயிருக்கிறது என்றார். அப்பொழுது நான் அவர் விழுந்த பின்பு பிழைக்க மாட்டார் என்று நிச்சயித்து அவர் அண்டையில் போய் நின்று அவரை கொன்று போட்டேன். பிற்பாடு அவர் தலையின் மேல் இருந்த முடியையும் அவர் புயத்தில் இருந்த அஸ்தகடகத்தையும் எடுத்துக்கொண்டு அவைகளை இங்கே என் ஆண்டவனிடத்திற்கு கொண்டு வந்தேன் என்றான். அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த சகல மனுஷரும் தங்கள் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு சவுலும் அவன் குமாரனாகிய யோனத்தானும் கர்த்தருடைய ஜனங்களும் இஸ்ரவேல் குடும்பத்தாரும் பட்டயத்தாலே விழுந்தபடினால் புலம்பி அழுது சாயங்காலம் மட்டும் உபவாசமாக இருந்தார்கள். தாவீது அதை தனக்கு அறிவித்த வாலிபனை பார்த்து, நீ எவ்விடத்தான் என்று கேட்டதற்கு அவன், நான் அந்நிய ஜாதியானுடைய மகன், நான் அமலேக்கியன் என்றான். தாவீது அவனை நோக்கி, கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவரை கொன்று போடும்படி நீ உன் கையை நீட்ட பயப்படாமல் போனது என்ன என்று சொல்லி வாலிபரில் ஒருவனை கூப்பிட்டு, நீ கிட்ட போய் அவன் மேல் விழுந்து அவனை வெட்டு என்றான். அவன் அவனை வெட்டினான். அவன் செத்தான். தாவீது அவனை பார்த்து, உன் இரத்தப்பழி உன் தலையின் மேல் இருப்பதாக. கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவரை நான் கொன்று போட்டேன் என்று உன் வாயே உனக்கு விரோதமான சாட்சி சொல்லிற்று என்றான். தாவீது சவுலின் பேரிலும் அவன் குமாரனாகிய யோனத்தான் பேரிலும் புலம்பல் பாடினான். வில்வித்தையை யூதா புத்திரருக்கு கற்றுக் கொடுக்கும்படி கட்டளையிட்டான். அது யாசேரின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது. அவன் பாடின புலம்பலாவது, இஸ்ரவேலின் அலங்காரம் உயர்ந்த ஸ்தானங்களில் அதமாயிற்று. பராக்கிரமசாலிகள் விழுந்து போனார்கள். பெலிஸ்தரின் குமாரத்திகள் சந்தோஷப்படாதபடிக்கும் விருத்த சேதனம் இல்லாதவர்களின் குமாரத்திகள் கலிகூறாதபடிக்கும் அதை காத் பட்டணத்தில் அறிவியாமலும் அஸ்கலோனின் வீதிகளில் பிரஸ்தாபப்படுத்தாமலும் இருங்கள். கில்போவா மலைகளே,
உங்கள் மேல் பனியும் மழையும் பெய்யாமலும் காணிக்கைக்கு ஏற்ற பலன் தரும் வயல்கள் இராமலும் போவதாக. அங்கே பராக்கிரமசாலிகளுடைய கேடகம் அவமதிக்கப்பட்டது. சவுல் தைலத்தால் அபிஷேகம் பண்ணப்படாதவர் போல அவர் கேடகம் அவமதிக்கப்பட்டது. கொலையுண்டவர்களின் இரத்தத்தை குடியாமலும் பராக்கிரமசாலிகளின் நினத்தை உண்ணாமலும் யோனத்தானுடைய வில் பின்வாங்கினதில்லை. சவுலின் பட்டயம் வறுமையாய் திரும்பினதில்லை. உயிரோடு இருக்கையில் சவுலும் யோனத்தானும் பிரியமும் இன்பமுமாய் இருந்தார்கள். மரணத்திலும் பிரிந்து போனதில்லை. கழுகுகளை பார்க்கலும் வேகமும் சிங்கங்களை பார்க்கலும் பலமுள்ளவர்களாய் இருந்தார்கள். இஸ்ரவேலின் குமாரத்திகளே, உங்களுக்கு இரத்தாம்பரத்தை சிறப்பாய் உடுப்பித்து உங்கள் உடையின் மேல் பொன் ஆபரணங்களை தரிப்பித்த சவுலுக்காக அழுது புலம்புங்கள். போர்முகத்தில் பராக்கிரமசாலிகள் விழுந்தார்களே. யோனத்தானே, உயரமான ஸ்தலங்களிலே வெட்டுண்டு போனாயே. என் சகோதரனாகிய யோனத்தானே, உனக்காக நான் யாகுலப்படுகிறேன். நீ எனக்கு வெகு இன்பமாயிருந்தாய். உன் சிநேகம் ஆச்சரியமாயிருந்தது. ஸ்திரீகளின் சிநேகத்தை பார்க்கலும் அதிகமாயிருந்தது. பராக்கிரமசாலிகள் விழுந்து போனார்களே. யுத்த ஆயுதங்கள் எல்லாம் அவிழ்ந்து போயிற்று என்று பாடினான். ஆமென். 2ஆம் அதிகாரம். பின்பு தாவீது கர்த்தரை நோக்கி, நான் யூதாவின் பட்டணங்கள் ஒன்றிலே போய் இருக்கலாமா என்று விசாரித்தார். அதற்கு கர்த்தர் போ என்றார். எவ்விடத்திற்கு போகலாம் என்று தாவீது கேட்டதற்கு அவர் எப்ரோனுக்கு போ என்றார். அப்படியே தாவீது தன் 2 மனைவிகளாகிய யெத்ரேல் ஊராளான அகினோவாமோடும் நாபாலின் மனைவியாயிருந்த கர்மேல் ஊராளான அபிகாயிலோடும் கூட அவ்விடத்திற்கு போனான். அன்றியும் தன்னோடு இருந்த மனுஷரையும் அவர்கள் குடும்பங்களையும் கூட்டிக் கொண்டு போனான். அவர்கள் எப்ரோனில் சுற்றூர்களிலே குடியேறினார்கள். அப்பொழுது யூதாவின் மனுஷர் வந்து அங்கே தாவீதை யூதா வம்சத்தாரின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள். கீலேயாத்து தேசத்து யாபேஷின் மனுஷர் சவுலை அடக்கம் பண்ணினவர்கள் என்று அவர்கள் தாவீதுக்கு அறிவித்தபோது, தாவீது கீலேயாத் தேசத்து யாபேஷின் மனுஷரிடத்தில் சானாபதிகளை அனுப்பி, நீங்கள் உங்கள் ஆண்டவனாகிய சவுலுக்கு இந்த தயவை செய்து அவரை அடக்கம் பண்ணினபடினாலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களை கிருபையும் உண்மையுமாய் நடத்துவாராக. நீங்கள் இந்த காரியத்தை செய்தபடினால் நானும் இந்த நன்மைக்கு தக்கதாக உங்களை நடத்துவேன். இப்போதும் நீங்கள் உங்கள் கைகளை திடப்படுத்தி கொண்டு நல்ல சேவகராயிருங்கள். உங்கள் ஆண்டவனாகிய சவுல் மரித்த பின்பு யூதா வம்சத்தார் என்னை தங்கள் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள் என்று அவர்களுக்கு சொல்லச் சொன்னான். சவுலின் படைத்தலைவனான நேரின் குமாரனாகிய அப்னேர் சவுலின் குமாரனாகிய இஸ்போசேத்தை மகனாயிமுக்கு அழைத்து கொண்டு போய் அவனை கீலேயாத்தின் மேலும் அசூரியர் மேலும் எத்ரேலின் மேலும் எப்ராயிமின் மேலும் பென்யமீன் மேலும் இஸ்ரவேல் அனைத்தின் மேலும் ராஜாவாக்கினான். சவுலின் குமாரனாகிய இஸ்போசேத் இஸ்ரவேலின் மேல் ராஜாவாகிற போது 40 வயதாயிருந்தான். அவன் 2 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணினான். யூதா கோத்திரத்தார் மாத்திரம் தாவீதை பின்பற்றினார்கள். தாவீது எப்ரோனிலே யூதா கோத்திரத்தார் மேல் ராஜாவாயிருந்த நாட்களின் இலக்கம் 7 வருஷம் 6 மாதமாம். நேரின் குமாரனாகிய அப்னேர் சவுலின் குமாரனாகிய இஸ்போசேத்தின் சேவகரை கூட்டிக் கொண்டு மகனாயிமிலிருந்து கிபியோனுக்கு புறப்பட்டு போனான். அப்பொழுது செரியாவின் குமாரனாகிய யோவாப்பும் தாவீதின் சேவகரும் புறப்பட்டு போய் கிபியோனின் குளத்தண்டையில்
ஒருவருக்கொருவர் எதிர்பட்டு குளத்திற்கு அந்த பக்கத்தில் அவர்களும் குளத்திற்கு இந்த பக்கத்தில் இவர்களும் இறங்கினார்கள். அப்னேர் யோவாப்பை நோக்கி, வாலிபர் எழுந்து நமக்கு முன்பாக சிலம்பம் பண்ணட்டும் என்றான். அதற்கு யோவாப், அவர்கள் எழுந்து அப்படி செய்யட்டும் என்றான். அப்பொழுது சவுலின் குமாரனாகிய இஸ்போசேத்தின் பக்கத்திற்கு பென்யமீன் மனுஷரில் 12 பேரும் தாவீதுடைய சேவகரில் 12 பேரும் எழுந்து ஒரு பக்கமாய் போய் ஒருவர் தலையை ஒருவர் பிடித்து ஒருவருடைய விழாவில் ஒருவர் பட்டயத்தினாலே குத்தி ஒருமிக்க விழுந்தார்கள். அதனாலே கிபியோனில் இருக்கிற அந்த ஸ்தலம் எல்காத் அசூரிம் எனப்பட்டது. அன்றைய தினம் மிகவும் கடினமான யுத்தமாகி அப்னேரும் இஸ்ரவேல் மனுஷரும் தாவீதின் சேவகரால் முறியடிக்கப்பட்டார்கள். அங்கே செரியாவின் 3 குமாரராகிய யோவாப்பும் அபிஷாயும் ஆசகேலும் இருந்தார்கள். ஆசகேல் வெளியில் இருக்கிற கலைமான்களில் ஒன்றைப் போல வேகமாய் ஓடுகிறவனாயிருந்தான். அவன் அப்னேரை பின்தொடர்ந்து வலதுபுறத்திலாகலும் இடதுபுறத்திலாகலும் அவனை விட்டு விலகாமல் துரத்து கொண்டு போனான். அப்னேர் திரும்பி பார்த்து, நீ ஆசகேல் அல்லவா என்றான். அவன், நான் தான் என்றான். அப்பொழுது அப்னேர் அவனை நோக்கி, நீ வலது பக்கத்திற்காகலும் இடது பக்கத்திற்காகலும் விலகி வாலிபரில் ஒருவனை பிடித்து அவனை உரிந்துகொள் என்றான். ஆசகேலோ விடமாட்டேன் என்று தொடர்ந்து போனான். பின்னும் அப்னேர் ஆசகேலை நோக்கி, நீ என்னை விட்டு போ, நான் உன்னை தரையோடு ஏன் வெட்ட வேண்டும்? பிற்பாடு உன் சகோதரனாகிய யோவாப்பின் முகத்தில் எப்படி விழிப்பேன் என்றான். ஆனாலும் அவன் விலகி போக மாட்டேன் என்றபடினால் அப்னேர் அவனை ஈட்டியின் பின்புற அலகினால் அவன் வயிற்றில் குத்தினான். ஈட்டி முதுகில் புறப்பட்டது. அவன் அங்கேதானே விழுந்து செத்தான். ஆசகேல் விழுந்து கிடக்கிற இடத்துல வந்தவர்கள் எல்லாரும் தரித்து நின்றார்கள். யோவாப்பும் அபிஷாயும் சூரியன் அஸ்தமிக்கும் மட்டும் அப்னேரை பின்தொடர்ந்தார்கள். கிபியோன் வனாந்தர வழிக்கு அருகான கியாவுக்கு எதிரே இருக்கிற அம்மா மேடு மட்டும் வந்தார்கள். அப்பொழுது அப்னேரை பின்தொன்ற பென்யமீன் புத்திரர் ஒரே படையாக கூடி ஒரு மலையின் உச்சியில் நின்றார்கள். அப்பொழுது அப்னேர் யோவாப்பை பார்த்து கூப்பிட்டு, பட்டயம் எப்போதும் சங்காரம் பண்ணி கொண்டிருக்க வேண்டுமோ? முடிவிலே கசப்பு உண்டாகும் என்று அறிகிறோ? தங்கள் சகோதரரை விட்டு பின்வாங்கும்படிக்கு எந்த மட்டும் ஜனங்களுக்கு சொல்லாதிருப்பீர் என்றான். அதற்கு யோவாப், இன்று காலமே நீர் பேசாதிருந்தீரானால் ஜனங்கள் அவரவர் தங்கள் சகோதரரை பின்தொடராமல் அப்போதே திரும்பி விடுவார்கள் என்று தேவனுடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். யோவாப் எக்காலம் ஓதினான். அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் இஸ்ரவேலை தொடராமலும் யுத்தம் பண்ணாமலும் நின்று விட்டார்கள். அன்று ராம்பொழுதும் அப்னேரும் அவன் மனுஷனும் அந்தர வெளியாய் போய் யோர்தானை கடந்து பெத்ரோனை உருவ நடந்து தாண்டி மகனாயிமுக்கு போனார்கள். யோவாப் அப்னேரை தொடராமல் ஜனங்களை எல்லாம் ஓடிவரச் செய்தான். தாவீதின் சேவகரில் 19 பேரும் ஆசகேலும் குறைந்திருந்தார்கள். தாவீதின் சேவகரோ பென்யமீனியரிலும் அப்னேரின் மனுஷரிலும் 360 பேரை மடங்கடித்தார்கள். அவர்கள் ஆசகேலை எடுத்து பெத்லகேமில் உள்ள அவனுடைய தகப்பன் கல்லறையில் அவனை அடக்கம் பண்ணினார்கள். யோவாப்பும் அவன் மனுஷரும் முழுவதும் நடந்து பொழுது விடியும் போது எப்ரோனில் சேர்ந்தார்கள். ஆமென்.